சைந்தவியினுடைய லைவ் இன் கான்சர்ட் மேட் வைப் ஃபெஸ்ட்ல ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இப்பவே பேடிஎம் இன்சைடர்ல புக் பண்ணுங்க. தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் தன்னனின் தங்கலான் தங்க 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 தங்கலான் தருமாறு ஆக்டிங் இல்ல தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான் தங்கலான். படம் பயங்கரமா இருக்கு, எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரஞ்சித் அண்ணா அப்படியே செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்ட். ஒரு தங்க சுரங்கத்துல என்ன நடக்கும், என்னெல்லாம் அநியாயம்லாம் நடக்கும், அதை எப்படி காப்பாற்றணும், அதுக்கு போராடுறது தான் ஸ்கிரிப்ட். ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. செம்மையா இருக்கு. ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்தது. ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அது என்ன ஒரு விஷயம்னா அவர் லாஸ்ட் அந்த கோல்ட்ல செப்பரேட்டா தெரியுறாரு, அதை பார்க்க அந்த சாங் அது செம்மையா எடுத்திருக்காங்க. பட் அதர்வைஸும் ஓகே. அவங்க பையனுக்கு மட்டும் ஒரு மாதிரி இதுவாயிட்டாரு இடையில, அந்த மைண்ட்ல போயிட்டு. ஸோ அது மட்டும் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். செம்மையா எடுத்திருக்காரு. மெட்ராஸ் காலம் எடுத்த மாதிரி இதுவும் நல்லா செம்மையா எடுத்திருக்காரு. ஐ திங்க் இந்த 5/5 தரேன் ஸ்டாரு. பட் இந்த மூவி நல்லா ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சுத்த பைத்தியத்தனமா இருக்குது. புரியல ஜி, அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல. பாரஞ்சித்துக்கு ஃபுல்லா பாலிட்டிக்ஸ் போட்டு திரிச்சுக்கிறாரு. வேலை ரொம்ப ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க வைக்குது படம். ஃபுல்லா அந்த இதுதான் நில பிரச்சனை. எல்லா பத்தியிலும் சொல்றதுதான் நிலம் எங்களுது. அவருக்கு என்னதான் வேணும்னு தெரியல. அதே போட்டு சாவடி காளி கபாலி எல்லாத்துலயும் அதே சொல்றாரு. காலால இருந்து மியூசிக் மட்டும்தான். படம் மியூசிக். ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோ அந்த படத்துல. விக்ரம் சார் நடிக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது, கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும். கதை ஆதி காலத்து கதை வச்சு ஓட்டுனுறாரு. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு வைப்பு கொடுக்காது. ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற கதை இல்லை, ஆதி காலத்து கதை. நில பிரச்சனை அவ்வளவுதான். அது எங்க நிலம், அதுல வளையத்து எங்களுக்கு தான் சொந்தம். இது எல்லாத்துலயும் சொல்லிட்டானுங்க. அதுதான் இல்லை. 2 லைன் இல்லையா? குழந்தைங்க வந்து பாத்துறாதீங்க, அவங்க மனசுல தேவையில்லாத இதெல்லாம் விதைக்கும். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் படத்துக்கு. சரி, அந்த நாள் அன்னைக்கு இந்த படம் வந்திருக்குது. ஸோ எப்படி வந்திருக்கு போகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமர்ஷியல் எலமெண்ட் இல்லாம ரஞ்சித் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்காம்ப்ரமைஸ்டா ஒரு மூவி பண்ணியிருக்காப்புல. படம் பயங்கரமான ராவா இருக்கு. அதனால பாதி பேருக்கு உண்மையிலே புரியாது. படமும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சு தான் கதைக்குள்ள வர்றாங்க. அது வரை கொஞ்சம் லேக்கான மாதிரி இருக்கு. எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் படமா இருந்தால் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல ஒரு த்ரில்லையோ ஒரு இதை ட்விஸ்டையோ வச்சிருவானுங்க, நம்ம உட்கார வைப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே வந்து ராவா அந்த ஒரு மாதிரியான ஒரு ட்ரையான ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்குள்ள இருந்து படம் மூவ் ஆகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனால் இன்ட்ரோலுக்கு பின்னாடி அந்த படம் வந்து அப்படியே கலரே மாறுது. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சியான் விக்ரம் சாருக்கு அவார்டு கிடைக்கும் இந்த படம். பெஸ்ட்டுன்னு சொன்னோம்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சியான் விக்ரம் சார் சொல்லணும். 2 பேருக்குமே இந்த படம் நேஷனல் அவார்டு வர கொண்டு வரக்குள்ள எல்லா தகுதியும் இருக்குது. கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிந்தி ஹீரோயினை போடுவோம், ஒரு தெலுங்கு வில்லனை போடுவோம், கமர்ஷியலாக ஹிட் பண்ணுவோம், அது பண்ணுவோம். காசெல்லாம் மனசில் இல்லாமல் நான் பேசுகிற அரசியல் வந்து தெளிவாக பேசணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அவர் வந்து எந்த காம்ப்ரமைஸும் அதுக்கு தோத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஞானவேல் ராஜெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால இந்த படத்தை வந்து அவர் நினைச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. உடலை வருத்தி பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. உள்ளுக்குன்னு ஒரு படம் நம்ம பார்வதி நடிச்சிருப்பாங்க. அவ பார்த்தீங்கன்னா சும்மா அசால்ட்டா பக்கத்து வீட்டு பொண்ணு நெய்பர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அது மாதிரி பண்ணி அசால்ட்டா பண்ணிட்டு பேர் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்க உடலை வருத்தி மாளவிகா மேனும் சரி பார்வதி சரி பயங்கரமாக கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. இந்த பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஃபிலிம் விரும்புகிறவர்களுக்கு இது ஒரு சூப்பர் படம். ஆனால் கமர்ஷியல் விரும்புகிறவர்களுக்கு இந்த படம் நல்லாவே இல்லை. இது 1001 மாதிரி தவற விட்டுற போறீங்கன்ற ஒரு வருத்தத்தோட தான். 1001 பாக்குறதுக்கு மூளை இல்லாம இப்ப அந்த மூளை வளர்ந்து போயிடுச்சு. இப்ப அது ஃபாரின் படமா இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அது வந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதனா ஒண்ணு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டு திருப்பியும் 10 வருஷம் கழிச்சு தங்களை நான் கொண்டாடிக்கலாமோ யோசிக்கிறாருல. அதனால படத்தை பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஜிவி தான் படத்துல பேரு ரஞ்சித்தோட ஒரு படம் மேல போய் நிற்கிறாரு. அவ்வளவு அருமையா இருக்கு. உண்மையாலுமே 1001 நிகரா பண்ணிருக்காரு. மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. விக்ரம் பா ரஞ்சித் அந்த இவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த கேமராமேன் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. ரொம்ப அவங்கதான் வந்து நிக்கிறா போல அந்த கேமராமேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க.
விக்ரம் ஒரு நடிகரா இல்லாம ஒரு மனுஷனாவே அந்த இடத்துல போய் நடிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்றதுன்னா இப்போ இளம் நடிகர்லாம் கத்துக்கணும். அவங்க இவ்வளவு உழைப்பு, ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு காளி நேர்ந்து விடுவாங்க, ஒரு கோழியை நேர்ந்து விடலாம், அதுக்குன்னு கோடம்பாக்கத்துக்கு விக்ரம நேர்ந்து விட்டா மாதிரி எல்லா போர்ஷன்லயும் இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த உழைப்புக்கு கண்டான ஊதியம் கிடைக்குதா கிடைக்கலையா, அதுக்கு அவுட்புட் வருதா வரலான்ற ரெண்டாவது விஷயம். எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா செய்வேன், அடுத்த வேலைக்கு நான் போவேன்றதுக்கு விக்ரம் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. தங்கலான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா புரியல, பட் செகண்ட் ஹாஃப்ல அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க, புரிஞ்சு. செம்ம டிஃபரெண்டா இருந்துச்சு, பாலிடிக்ஸ் செமையா பேசியிருக்காரு. சூப்பரா இருந்தது. எந்த விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருந்தது. படம் எப்படி இருந்தது? ஒருத்தனை வேற லெவல்ல இருக்கு. தங்கலான் தான் மிரட்டி விட்டுருக்காரு விக்ரம். ரஞ்சித் சாரோட ஒர்க் எப்படி இருக்கு? ரஞ்சித் சார் பார்த்ததுல வெறித்தனமா இருக்கு. இந்த படத்தோட பெஸ்ட் மூவி இந்த இயரோடது இதா கூட வரலாம். நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டா இருந்த மாதிரி இருந்தது, மிச்சப்படி நல்லா இருந்தது. ரஞ்சித் சாரோட பாலிடிக்ஸ் எப்படி பேசியிருக்காங்க? அதுல ஓகே, குட் டயலாக்ஸ் நல்லா இருந்தது. ஜிவி சார் மியூசிக்ல எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. நல்லா ஒர்க் ஓகே, சூப்பர். எந்த விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு? பாலிடிக்ஸ் அது வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கிற பாலிடிக்ஸை வந்து அப்படியே ஆரியம் விசஸ் தமிழ்ங்கிற இதை கொண்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கு சார். பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபைட் பாட்லாம் ரஞ்சித் சாரோட work எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எந்த விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ரஞ்சித் சார் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. அவரோட best இந்த படம் இருக்குமா? இருக்கு. விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆசம், நல்லா இருந்துச்சு. படத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது? டக்கு ஞாபகம் வருதுன்னா ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறமா எல்லாமே ஓவரால் ஆக்டிங் வைஸ் டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? எக்ஸலென்ட். பிரைட் நல்லா செம. எந்த ஒரு விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? விக்ரம் சாரோட ஆக்டிங் இஸ் பெஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெட்டர். நல்லா இருந்துச்சு, நான் சூப்பரா இருந்துச்சு. ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. செகண்ட் ஹாஃப் ரிவ்யூல அதாவது ட்வீட்ல பார்க்கும்போது நிறைய பேர் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க, பட் சூப்பரா தான் இருந்துச்சு. லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த டிரான்சிஷன்லாம் வெரி குட். சூப்பரா இருந்துச்சு. ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும்னு. சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுதான். பரவாயில்ல, ரொம்ப லாகியா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குங்க. சாங்ஸும் படத்துக்கு ஏத்தாப்புல கரெக்டா இருக்கு. மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. இல்ல கேஜிஎஃப் கூட எல்லாம் கம்பேர்லாம் பண்ண முடியாது. படம் உட்காந்து பார்க்க முடியல, ரொம்ப லாகா, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஃபுல் லென்த்தே உட்காந்து பார்க்க முடியல. என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்றும் பெரிய ஒரு கண்டென்ட்டே இல்லை. கேஜிஎஃப்ல நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரி ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு டிராவல் தான் இருக்கு படத்துல, வேற ஒன்றுமே இல்லை படத்துல. படம் வந்து இன்னும் ஒரு 3-4 டைம்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் வந்து டீகோடிங்க்கே ஒரு ஒருத்தப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த காலத்துல நம்மளோட அரசியல் எப்படியெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கிற விதமா இருக்கட்டும், அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. அதே இது வெள்ளைக்காரன் வந்து நம்மளை தட்டி கொடுத்து கடைசி எப்படி அடிமையாக்குனாங்கிற ஒரே ஒரு செகண்ட்ல காமிச்ச விதமா இருக்கட்டும், உண்மையிலே ரஞ்சித் சாருக்கு ரொம்ப பெரிய கைத்தட்டன்னு சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா ஆஸ்கார் அவார்ட்ஸ்க்கே இது வரும். ஒரு 10 டைம்ஸ் அது திருப்பி பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. உள்ள உட்காந்து அந்த 2 மணி நேரமே சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஃபைட் சீனா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரிஜினல் சவுண்டா இருக்கட்டும், அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், அவ்வளவு அழகா இருந்தது. அதுக்கேற்ற மியூசிக் அண்ட் சாங், எனக்கு அந்த மினிக்கி சாங்லாம் இந்த இடத்துல வச்சது வந்து சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. அந்த அறுவடை சாங்குமே நிலத்துக்காண்டி நம்ம எவ்வளவு போராடி இருக்கோம். அந்த இதுல விக்ரம் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு, உழைச்சவனுக்கு நிலம் இல்ல, ஆனா உட்கார்ந்து இருந்தவனுக்கு எப்படி இவ்வளவு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையுமே அவ்வளவு அரசியல், அவ்வளவு அழகா டீ கோடிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நடிப்பு, அவர் உழைப்பா அவ்வளோ கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அவர் உடம்பு மூலியமா நடிக்கிறதா இருக்கட்டும், சரி பேசுறதா இருக்கட்டும், நடக்கிறதா எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரஜினிகண்ணா வந்து அவர் சொல்லணுன்ற விஷயத்த கரெக்டா சொல்லியிருக்காரு படத்தோட கிளைமேக்ஸ்ல.
ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம் சார் நடிப்புக்கு அடுத்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் படத்துல ஹைலைட். ஆனா இந்த படம் லைவ் சவுண்ட் ரொம்ப வித்தியாசமா எடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு சினிமாட்டிக் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. பசுபதியோட கேரக்டர் சூப்பரா இருக்கு. காமெடி, ஆமா காமெடிலாம் சூப்பரா இருந்து. சார்பட்டா பரமலை எப்படி பண்ணாரோ அது வாத்தியாரா அப்படி இதுல இந்த கேரக்டர். அப்புறம் விக்ரம் கேரக்டர் வேற லெவலு. அவரு குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவா இருந்தது. அதே மாதிரி எல்லாருமே ஒரு பாட்டுல வந்து சட்டை அந்த இது ட்ரெஸ் போற மாதிரி ஒரு சீன் வரும். அது உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சட்டை பட்டா எப்படி இருக்கும் அந்த இது கேரக்டரும் சூப்பரா நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இதுவும் சூப்பர், சொல்ற மாதிரி இல்லை, எல்லாரும் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. படம் கண்டிப்பா பயங்கரமா இருக்கு. கிடையவே கிடையாது ப்ரோ, இவர் தான் ப்ரோ எல்லாமே அப்படியே வாழ்ந்துருக்கிறாரு ப்ரோ. தங்கலானா அதான் ப்ரோ. டிஃபரெண்டா இருக்கு, காஸ்ட் பேஸ் பண்ணி இல்லாம ஒரு புதுசா இருக்கு. சார்பட்டா பரமல இருந்து கபாலி காலால விட இது மச் பெட்டரா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஜிவி தான் படத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணுது. ஜிவிக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்ட் தரணும். ரஞ்சித் சார் பாலிடிக்ஸா இல்ல, நான் அது இது பாத்தீங்கன்னா வந்தேன். பட் மற்ற படத்தை விட இந்த படத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருத்தவங்க ஒடுக்கப்பட்டுட்டே இருக்க கூடாது, அவங்களுக்கு எல்லாமே இருக்கணும்னு சொல்லி தான் சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரஞ்சித் சார் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கு, போய் பார்க்கலாம் கண்டிப்பா. பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா படம் நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு தடவை பார்க்கலாம். படத்துல அவங்களுடைய பழைய இடத்துக்கு மறுபடியும் வர்றது நல்லா இருக்கு. விக்ரம் சாரான நாங்க அப்படியே பாக்குற ஒரு சீன் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. நேச்சுரலா இருக்கு, சூப்பரா இருக்கு. சீரியஸா செம்ம மியூசிக் தான் ஹைலைட். ஒரு சீனுக்கு ஒரு மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹீரோயினும் செம்மையா நடிச்சு நேச்சுரலா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த கேரக்டரே வாங்கிட்டு இருக்காங்க விக்ரம் சார். ஹீரோயின் அவங்க மாதிரியே இருக்கு. மைனஸ்ல இல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மைனஸ்லாம் சொன்னா நம்ம செட்டா சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டோரி எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கனால படம் நல்லா இருக்கு. ஜியான் விக்ரம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ், வேற விக்ரம் மாதிரியே இல்ல. செம்ம மேக்கப் எல்லாமே சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. படம் வேற மாதிரி வந்துச்சு, வேற லெவல்ல வந்திருக்கு. படம் சூப்பர், எல்லாருமே கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா அவங்களுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. பேர் நல்லா இருக்கு, மியூசிக் செம்மையா இருக்கு. மியூசிக், தியேட்ரிக்கல் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் கண்டிப்பா ஸ்லோவா இருக்குண்ணே, ரொம்ப ஸ்லோ. ஸ்டோரி எல்லாம் நார்மல் தான், அது ஸ்லோ, ரொம்ப ஸ்லோனா படம். படம் எப்படி இருந்தது? பொது முயற்சி, பாரஜித் டைரக்ஷனல் ரைட்டிங்கு, ஜிவி தான் மெயின். இல்லைன்னா படம் தங்கம் தான் ப்ரோ, தங்கலாம். அட போங்க ப்ரோ நீங்க.